என்னப்பா இப்படி வேர்த்து இருக்குது? என்ன குங்குமம்லாம் வச்சிருக்க? அந்த குங்குமம் வேர்வை மிக்ஸ் ஆகி தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு ரத்தம் வடிகிற மாதிரி இருந்துச்சு. எங்க கையெல்லாம் சுருக்கிட்டு அடே காந்தா அப்படி பேசிட்டு பயந்துட்டேன். இந்தாப்பா தொடச்சுக்கோ. டேய் நீ வேற இதை மட்டும் நீ அழிச்சிருந்த அவ்வளவுதான். இது சரஸ்வதி எனக்கு வச்சு விட்ட சென்டிமெண்ட் குங்குமம். நம்ம ஊர்ல எதிர்த்துக்கெல்லாம் சென்டிமெண்ட் பார்க்கணுன்ற விவஸ்தையே இல்லப்பா. டேய் சரஸ்வதி ரொம்ப நம்பிக்கையில வச்சு விட்டுருக்கா. அதை நான் அழியாம பாத்துக்கணும்டா. ஏப்பா என்னப்பா புரியாம பேசுற? வேலை செஞ்சா வேர்க்கும், வேர்த்தா குங்குமம் அழியும். இந்த லாஜிக் கூட தெரியாதா? ஒரு பொண்டாட்டிக்காக நான் இது கூட செய்யலாம். அப்புறம் என்னடா புருஷன்? அப்போ ஒரு நண்பனை நான் உனக்கு உதவி பண்ணட்டுமா? என்ன இந்த குங்குமம் அழியாம நான் பாத்துக்கணும் அவ்வளவுதானே? சலங்கை படத்துல ஜெயபிரதாவோட குங்குமத்தை கமலஹாசன் தக்கிட்ட ததிமி தந்தானா அப்படி ஆடிக்கிட்டே காப்பாத்து வரல, அந்த மாதிரி நான் காப்பாத்துறேன். ஒழுங்கா வேலையை பாரு போ. சரிப்பா நான் வேலையை பாக்குறேன். ஆனா இது என்ன சென்டிமெண்ட், அது கொஞ்சம் சொல்ல. இல்லடா சரஸ்வதி அம்மா சமைக்கிறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவ தினைக்கும் சாயங்காலம் பூஜை அறைக்கு போய் சாமிக்கு விலை கத்தணும்னு ஆசைப்படுறா. அது நிறைவேறணும்னு சொல்லி கோவில்ல போய் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு எனக்கு இந்த குங்குமத்தை வச்சு விட்டுருக்கா. இன்னைக்கு முழுக்க நான் அதை அழியாம பாத்துக்கிட்டேன்னா அவளோட வேண்டுதல் நிறைவேறணும் அவளுக்கு ஒரு நம்பிக்கை. ஏப்பா சரஸ்வதி யாருப்பா இந்த மாதிரி வேண்டிக்க சொன்னதே? என்னடா பண்றது, அவ ரொம்ப பயந்து போயிருக்காடா. அதனாலதான் அவ மனசுக்கு தோன்றதெல்லாம் பண்றா. ஏப்பா நானும் பாட்டி தான் உங்களுக்கு விதவிதமா திட்டம் போட்டு கொடுக்குறோம்ல, அதை வச்சு தானே பாதி விஷயம் ஜெயிச்சிருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு என்ன திட்டம் வேணும்னா எங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானே? நாங்க யோசிச்சு புதுசா என்ன சொல்லிருப்போம்ல. போதும்டா, நீங்க பிளான் பண்ணதெல்லாம் போதும். புதுசா எந்த திட்டமும் போட தேவையில்ல. அப்படியெல்லாம் ஒன்றும் அவசரப்பட்டு முடிவெடுக்காத தமிழே. அம்மாவை சமாளிக்கணும்னா அதுக்கு எங்களோட பிளான் தான் ஒர்க் அவுட் ஆகும். இது வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஓ வெரி பிரில்லியன்ட். அப்போ இது வரைக்கும் எல்லாத்தையும் திட்டம் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நீங்க பேசிட்டு இருந்த நான் முழுசா கேட்டேன். இல்லப்பா அது நானும் உங்க அண்ணனும். ஏன்டா உளர்ற? ஆமாண்டா, நாங்க திட்டம் போட்டு எல்லாத்தையும் பண்ணோம். என்ன பண்ணலான்ற? அப்பா எங்க ஒத்துக்க மாட்டீங்களோன்னு நினைச்சேன். ஒத்துக்கிட்டீங்களே, அதுவே பெரிய விஷயம். டேய் நாங்க என்னடா தப்பு பண்றதுக்கான திட்டம் போட்டோம்? அம்மா மனசுல இடம் பிடிக்கணும், நம்ம எல்லாருமே ஒண்ணு சேரணும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணோம். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் உங்களால எதையுமே நேர்மையை செய்ய தெரியாதா? ஏமாத்து வேலை பண்றது மட்டும் உங்களுக்கு தெரியும்ல? டேய் திரும்பவும் சொல்றேன், ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் எல்லாத்தையும் பண்ணோம். நான் எப்படி பார்த்தா நீ தான் எங்க பக்கம் நின்று எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கணும். எது அயோக்கியத்தனம் பண்றது, ஏமாத்து வேலை, இதெல்லாம் நீங்க செய்வீங்க, நான் உங்க பக்கம் நிக்கணுமா? அப்போ உன் மாமியார் பண்றது மட்டும் ரொம்ப நேர்மையான விஷயம் நம்பிக்கிட்டு இருக்கியா? நாங்க இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு பொய் சொல்றதுக்கு காரணமே அவங்க தான்டா. அம்மா அவமானப்படுத்துறோம், நம்ம குடும்பத்தை பிரிக்கணும், அதுக்காக அவங்க என்னெல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உனக்கு புரியாதா? நாங்க பொய் சொல்றோம், ஏமாத்துறோம், நடிக்கிறோம்னு உங்க வாயிலே சொல்லிட்டீங்கல்ல. இதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீங்க உங்க சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அதையெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க பண்ற இந்த திருட்டுத்தனத்தை கண்டிப்பா அம்மா முன்னாடி ஒரு நாள் நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடியாவது நீங்க திருந்துற வழியை பாருங்க. டேய் அட்வைஸ் பண்றதா இருந்தா போய் ஃபர்ஸ்ட் உன் மாமியாருக்கு அட்வைஸ் பண்ணு. அதே மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று உனக்கே நீ அட்வைஸ் பண்ணிக்கோ. அவங்க தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறாங்க, அதை கேட்டுட்டு வந்து நீ தப்பு தப்பா நடந்துக்கிற. நீங்க என்ன சொன்னாலும் நான் உங்களை நம்ப மாட்டேன். நீங்க பண்ற ஃப்ராடு தனத்தை நான் ப்ரூவ் பண்ணாம விட மாட்டேன். எந்த அம்மா உங்க வைஃபை சமையல் கட்டுக்குள்ள விட்டாங்களோ அவங்களே நான் பண்ணது தப்பு, நம்பி ஏமாந்துட்டேன்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல வைப்பேன். போடா, உன்னால எதுவும் பண்ண முடியாது. நீ என்ன பண்ணுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கிற. ஆனா நாங்க நியாயத்துக்காக போராடிட்டு இருக்கோம். உன்ன மாதிரி தப்பான ஆட்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு புரியாம நடந்துக்கல. நீ நினைக்கிறது நடக்காது, உன் மாமியார் நினைக்கிறது நடக்காது. அந்த அம்மா பேச்சை கேட்டு என்னையே கம்பெனி விட்டு வெளியே போடான்னு சொன்னவன் தானே நீ? கம்பெனி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். வீட்டுல சரஸ்வதி பூஜை அறைக்குள்ள எப்படி போகணும்னு எனக்கு தெரியும். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஓ வாடா போலாம். அந்த அளவுக்கு பேசுறாரா? சும்மா இல்லத்த, பாயிண்ட் பாயிண்டா பேசுறாரு. ஒரு தடவை கூட ஜெயிக்காத நாம எதிர்த்து பதில் பேச முடியல. அது எப்படி? அவங்க மட்டும் சொல்லி சொல்லி ஜெயிக்கிறாங்க, நம்ம தொடர்ந்து தோத்துட்டே இருக்கோம். பயங்கர இன்சல்ட்டிங்கா இருக்கத்த. உன்னால இந்த கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷனை கேப்சர் பண்ண முடியாதுன்னு எங்க அண்ணன் என்கிட்டயே சவால் விடுறாரு. மாப்ள, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். கம்பெனி நிர்வாகத்தை உங்க அண்ணன் கைப்பற்றணும், வீடு மொத்தத்தையும் சரஸ்வதி கேப்சர் பண்ணணுங்கிறது தான் அவங்க பிளானே.
உங்களையும் வசுவையும் சும்மா டம்மியா உட்கார வைக்கணும்னு தான் அவங்க ஆசைப்படுறாங்க. வசுந்தரா தான் அடுத்த கோதன்னு உங்க அம்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க. அதையும் அவங்களால தாங்கிக்க முடியலையே. அதுக்காக என்னென்ன டிராமா பண்றாங்க, எவ்வளவு ஃப்ராடு வேலை, எத்தனை பித்தலாட்டும். அப்பப்பா மாப்ள, இதுக்கப்புறமும் நீங்க பொறுமையா இருந்தா உங்களை அந்த கடவுளால கூட காப்பாத்த முடியாது. அந்த அளவுக்கு அவங்க ஒவ்வொன்றையும் பிளான் போட்டு பண்றாங்க. புரியுதத்த, ஆனா அவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. அதுக்கு ஒரு வழி இருக்கு மாப்ள. இத்தனை நாள் சம்மந்தி அம்மா உங்க அண்ணனை ஏன் நம்பினாங்க? தான் தான் எல்லா வேலையும் செய்யறோம், அவரால தான் அந்த கம்பெனியே நடக்குதுன்னு உங்க அம்மாவை அவர் நம்ப வச்சிருக்காரு. நீங்களே சொல்லுங்க, கம்பெனில இருக்கிற அத்தனை வேலையும் அவர் மட்டுமா செய்யறாரு? நீங்களும் தானே பாக்குறீங்க. ஆனா தன்னாலதான் மொத்த கம்பெனியும் நடக்குதுன்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. உங்க அண்ணன் யார் மாப்ள? படிக்காத ஒரு சாதாரண மெக்கானிக். அவரே இந்த அளவுக்கு ஒரு பில்டப்ப பண்ணி வச்சிருக்காருன்னா நீங்க ஹைலி எஜுகேட்டட். அடடா, நம்ம புள்ள கையில ஒரு பொறுப்பை கொடுத்த உடனே கம்பெனி இவ்ளோ பெருசா வளர்ந்துடுச்சான்னு உங்க அம்மா ஆச்சரியப்படணும். அந்த அளவுக்கு நீங்க அடிக்கிற அடி பெருசா இருக்கணும். உங்களை விட உங்க அண்ணன் படிப்புல கம்மியான ஆள் தான். அவரு உங்களுக்கு ஈக்குவல் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க. உங்க அம்மாவோட எய்ம் எல்லாம் என்ன? 200 பேர் வேலை பார்க்குற அந்த கம்பெனிய 2000 பேர் வேலை பார்க்குற கம்பெனியா மாத்தணும் தானே. கம்பெனியை பெருசாக்குறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுங்க. அதுக்கான லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பண்ணி தரேன். ஏமாப்ல, கம்பெனி பெருசானா உங்களால பாத்துக்க முடியும் தானே? கண்டிப்பா முடியும் அத்த. அதுக்கான பையர்ஸ் கூட நம்ம கிட்ட இருக்காங்க. அப்புறம் என்ன, அந்த ப்ராஜெக்ட ஒர்க் அவுட் பண்ணுங்க. 50 crores இருந்தா போதும்ல. ஓகே, நான் நாளைக்கு லோனுக்கு அரேஞ்ச் பண்றேன் மாப்ள. நீங்க மட்டும் இந்த ப்ராஜெக்ட ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க அம்மா உங்களை மட்டும்தான் நம்புவாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனில உங்க அண்ணனுக்கு மெக்கானிக்ன்ற சாதாரண இடம் மட்டும்தான் கிடைக்கும். அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டிசைடிங் அத்தாரிட்டினா நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. அப்புறம் சரஸ்வதியோட ஆட்டம் தன்னால அடங்கிடும். உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி கம்பெனி பெருசா வளரும். வசுவும் அடுத்த கோதங்கிற இடத்துக்கு வந்துருவா. என்ன சொல்றீங்க? அத்த, உண்மையிலேயே இது மட்டும் நடந்துச்சுன்னா எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி நடந்துரும் அத்த. நடக்கும், நடக்கணும். நீங்க அதுக்கான ஏற்பாடை பண்ணுங்க. நான் லோனுக்கு அரேஞ்ச் பண்றேன். சரிங்க அத்த. என்னம்மா கம்பெனிக்கு திடீர்னு வந்திருக்கீங்க? கார்த்தி ஃபோன் பண்ணான். கம்பெனி சம்பந்தமா முக்கியமான ஒரு முடிவு எடுக்கணும் வாங்கன்னு சொன்னான். உனக்கு என்னடா குங்கும போட்டுலாம் பலமா இருக்கு? பெரிய பக்திமான் ஆயிட்டியா? கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். நல்ல விஷயம் தான்டா. சரி வா. இல்லம்மா, கார்த்திக் உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும்னு நினைக்கிறேன் போல இருக்கு. நான் எதுக்குமா? கம்பெனி சம்பந்தமா முடிவு எடுக்கிறப்போ தனியா பேசுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாரும் சேர்ந்து தானே முடிவெடுக்கணும். வா. என்னடா யோசிக்கிற? வா. அம்மா வாங்கம்மா. பா வாங்கப்பா. என்னப்பா, ஏதோ முக்கியமான முடிவெடுக்கணும்னு சொன்ன? அம்மா, பழைய டீலர்ஷிப் ரினியூவல் விஷயமா நான் மும்பை போறேன். ஏண்டா இது ஒரு சின்ன விஷயம், இதை சொல்லவே இவ்வளவு தூரம் கூப்பிட்ட? அது இல்லப்பா, ஒரு முக்கியமான முடிவு ஒன்று எடுக்க வேண்டியதா இருக்கு. அதை சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வா. சரிம்மா. சொல்லு கார்த்தி. எந்த முடிவா இருந்தாலும் நம்ம 4 பேரும் சேர்ந்து தான் எடுக்கணும். முக்கியமான முடிவுன்னு சொல்ற, அப்புறம் என்ன சொல்லு. அம்மா, கம்பெனி இன்னும் ஃபர்தராக டெவலப் பண்ணலான்னு இருக்கேன். இன்னும் 2-3 யூனிட்ஸ் எக்ஸ்ட்ராவை போட்டால் ப்ரொடக்ஷன் இன்னும் நிறையா இருக்கும். இதுக்காக பையர்ஸும் இருக்காங்கம்மா.
இப்போ அதுக்கான ஸ்கோப் நிறைய இருக்குமா. இன்ஃபேக்ட் நான் பேங்க் லோன் கூட அரேஞ்ச் பண்ணிட்டேன். 50 crores தரதுக்கும் ரெடியா இருக்காங்க. அம்மா, வெளியில இருக்கிற எல்லாருமே ரொம்ப நம்பிக்கையா சொல்றாங்கம்மா. இதுதான் நம்ம கம்பெனியை டெவலப் பண்றதுக்கு சரியான டைம். அதுக்கான ப்ரப்போசல் கூட நான் ரெடி பண்ணிட்டேம்மா. நீங்க மட்டும் சரின்னு சொன்னீங்கன்னா லோனை வாங்கி உடனே வேலையை ஆரம்பிச்சிடலாமா. உங்க ரொம்ப வருஷ கனவு டக்குன்னு சாதிச்சு காட்டிடலாமா. அம்மா, 200 பேர் இருக்கிற கம்பெனி 2000 பேர் இருக்கிற கம்பெனியா மாறிடுமா. எப்படியாவது அம்மா ஆசைப்பட்டதை செஞ்சு காமிக்கணும்னு தான் என்னோட எய்ம், கோல் எல்லாமே. கண்டிப்பா இதை என்னால சக்சஸ் பண்ண முடியுமா. அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு உங்களை வர சொன்னேன். அடே அப்பா, பெரிய விஷயம் தான்டா. அம்மா வாழ்நாள் கனவா நினைச்சிட்டு இருந்தத நீ 2 வருஷத்துல சாதிச்சிருவ போல இருக்கே. என்னதான் நீ படிச்சவன் இல்லையா? அம்மாவோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது தான் பையனுடைய கடமைடா. நீ கண்டிப்பா ஜெயிப்ப. தேங்க்ஸ். அப்பா, என்னப்பா பேசுறீங்க? 50 கோடி ரூபான்றது ரொம்ப பெரிய கடன். எடுத்து எடுப்புல இப்படி அகலக்கால் வைக்கலாமா? படிப்படியா வளர்ந்தாதான் அது வளர்ச்சி. திடீர்னு பெருசானா அது வீக்கம். எதையுமே யோசிச்சு நிதானமா பொறுமையா ஒரு அடியா தான் எடுத்து வைக்கணும். இருநூறு பேர் இருக்கிற கம்பெனியை 300, 300 பேர் இருக்கிற கம்பெனி 400, 500 படிப்படியாக தான் இப்போ மாற்றணும். இப்படி எடுத்து எடுப்புலயே 2000 பேர் இருக்கிற கம்பெனியாக மாத்துறது எனக்கு ரொம்ப சரின்னு படலமா. இதுக்கு தான் இவரை கூட்டிட்டு வந்தீங்களா? அவருக்கு என் மேல கோவம் இருந்துச்சுன்னா அது தனியா காட்ட சொல்லுங்க. இப்படி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறப்பவே அபசகுணமா பேச வேண்டாம்னு சொல்லுங்க. நான் படிச்சிருக்கேன், பிசினஸ் பத்தி எனக்கு தெரியும். அதனால ஒரு ப்ரப்போசல் ரெடி பண்ணேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிம்பிளான விஷயமா. அவருக்கு தான் எல்லாமே காம்ப்ளிகேட்டடா தெரியுது. இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா 200 பேர் இருக்கிற கம்பெனி அப்படியே தான் இருக்கும். அம்மா, இப்படி ஒன்னொன்னுக்கும் தயங்கி நின்றுட்டு இருந்தா நம்ம அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாதுமா. உலகம் போற ஸ்பீடுக்கு நம்மளும் வேகமா ஓடணும். இதை இப்படி பண்ணலாமா, இதை செஞ்சா நஷ்டம் வந்துடுமான்னு யோசிச்சுட்டே இருந்தா அதே இடத்துல தான் உட்காந்துருக்கணும். என்னோட ப்ரப்போசலை பார்த்துட்டு பேங்க்காரங்க லோன் கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஏதோ ஒரு பேங்க்காரன் நான் நம்புறான். கூட பிறந்தவர் உன்னை எதுக்கு நம்பணும், நீ இதெல்லாம் பண்ணாத, உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு. ஆமா, எனக்கு அவரை பத்தி எல்லாம் கவலை இல்லம்மா. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு என்னமோ தமிழ் சொல்றதுதான் சரின்னு படுதுப்பா. பேங்க்காரங்க கடன் தானே கொடுக்கறாங்க, அது எப்படி கட்டுறதுன்னு நீ யோசிச்சியா? ஆமா, நமக்கு தான் பயஸ் இருக்காங்கன்னு சொல்றேன்லம்மா. இல்லப்பா, இவ்ளோ பெரிய முடிவை அவசரப்பட்டுலாம் எடுத்துட முடியாது. நின்னு நிதானமா யோசிச்சுதான் செய்யணும். அம்மா, என்கிட்ட நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குமா. அம்மா, உங்க கனவு, உங்க ஆசை நான் எப்படியாச்சும் ஃபுல்ஃபில் பண்ணணும் இல்லம்மா. கார்த்தி, என்னோட ஆசை நியாயமான ஆசைதான். ஆனா அது பேராசைன்னு மத்தவங்க சொல்லிடக்கூடாதுல்ல. ஏமா, அவன் தான் அவ்வளவு தூரம் சொல்றானேம்மா. நல்லா படிச்ச பையன், பிசினஸ் தெரிஞ்சவன். அவன் சொல்றபடி செஞ்சு பார்ப்போமே. இல்லங்க, இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்து ஏதாவது சின்ன தப்பு நடந்தா கூட அது பெரிய கஷ்டத்துல கொண்டு போய் நிறுத்திடும். அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னு. இத பத்தி பேசுறதுன்னா வேண்டாம், இதோட நிறுத்திடுவோம். போதுமா? நினைச்சது சாதிச்சிட்டீங்களா? இப்ப சந்தோஷமா? கார்த்தி, இது வேண்டான்னு நான் தான் சொன்னேன். நீ எதுக்கு அவனை கோச்சுக்கிற? இல்லம்மா, அவர் தான் உங்களை முதல்ல பயமுறுத்தினார்ல. கார்த்தி, கம்பெனியை பெருசாக்கணும், டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா அதை கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்கணும். தமிழ் சொல்ற மாதிரி திடீர்னு பெருசாச்சுன்னா
அது வீக்கமாயிடும். நிதானமா வளரணும், அதான் நல்லது. இப்போதைக்கு இதை பத்தி பேச வேண்டாம். நாங்க கிளம்புறோம், வாங்க. அப்படியே மனசு குலுகுலுன்னு இருக்குமே. எப்படியோ நினைச்சது சாதிச்சிட்டீங்களா? சூப்பர். படிச்சிருந்தா தானே இதை பத்தி நாலேஜ் எல்லாம் இருக்கும். என்ன சரஸ்வதி, குத்து விளக்கெல்லாம் பளபளன்னு இருக்கு. ஆமா, இன்னைக்கு எப்படி இருந்தாலும் அத்தை என்னதானே விளக்கேத்த சொல்லுவாங்க, அதுக்காக தான் ரெடி பண்ணிருக்கேன். சூப்பர் சூப்பர், அசத்துங்க. ஆனாலும் கொஞ்சம் பயமா இருக்கு வசு. ஏன்? ஒருவேளை அத்தை என்ன விளக்கேத்த கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா? உங்களதான் சமைக்க சொல்லிட்டாங்களே, பூஜையும் போட்டாச்சு, அப்புறம் என்ன? இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயம் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. பயப்படாதீங்க, நம்பிக்கையோட இருங்க. இன்னைக்கு நீங்க தான் விளக்கேத்துறீங்க. சரஸ்வதி, நான் வேணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டா? இல்ல இல்ல, வேணா வேணாம். என் கையால நானே விளக்கேத்தணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நீ வேணா கூட துணைக்கு நில்லு, ஆனா எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். என்ன பாக்குறீங்க? இல்ல, அத்தை மாமா வந்துட்டாங்களான்னு பாக்குறேன். என்னங்க இவ்ளோ ஆர்வமா இருக்கீங்க? என்ன பண்றது வசு, என் நிலைமை அப்படி. எப்படியாவது அத்தை மனசுல இடம் பிடிச்சு நல்ல பேர் வாங்கணும்னு தான் நினைக்கிறேன். அது நடக்கவே மாட்டேங்குது. நான் சொல்றேன், இன்னைக்கு நல்லதா நடக்கும். ஐயோ, கோலம் போட மறந்துட்டேன். அண்ணி, கோலம் சூப்பரா இருக்கே, இதெல்லாம் தெரியுமா? இதெல்லாம் சின்ன கோலம், என்ன விட்டா நான் போர்ட்டிகோ ஃபுல்லா போடுவேன். அப்படியா? எனக்கெல்லாம் ஒண்ணுமே வராது. அண்ணி கொடுங்க, நானும் ஹெல்ப் பண்ணேன். ஏய், இங்க வா. அவங்களே விளக்கேத்துற ஆர்வத்துல எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க, நீ அவங்களை டிஸ்டர்ப் பண்ற? போய் வேடிக்கை மட்டும் பாரு. அப்படியா? சரி சரி, நடக்கணும் நடக்கணும். ஓகேயா? அதை கொடுங்க. அப்பா கலையில எப்படி அழியாம இருக்கா? நிஜமாவே நான் வச்ச குங்குமம் அப்படியே இருக்கா? என்னம்மா இது, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்ப நான் நினைச்சது நடக்க போதா? கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு. Yes! என்னது? கடவுள் காப்பாத்திட்டாரா? நீ வச்ச இந்த குங்குமத்தை நான் காப்பாத்தி கொண்டு வரதுல எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? மாமா, எப்படியோ சரஸ்வதி சொன்ன மாதிரி குங்குமம் அழியாம வீட்டுக்கு வந்துட்டீங்களே. ஆமாமா, இன்னைக்குன்னு பார்த்து இந்த குங்குமத்தை அழிக்கிறதுக்காக நிறைய பேர் கிளம்பி வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன சரஸ், நீங்க மனசுல நினைச்சது நடக்க போதில்ல? நான் வேற என்ன நினைக்க போறேன்? அத்தை மனசுல இடம் பிடிச்சு அவங்க என்ன சேர்த்துக்கணும், அது மட்டும் தான் என்னோட ஆசை. நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். பாவம் மாமா சரஸ்வதி, எப்படியாவது ஆண்டி அவங்கள சேர்த்துக்கிட்டாங்கன்னா அது போதும். நானும் அதான் வேண்டிக்கிறேன். ஏய், அத்தை மாமா வந்துட்டாங்க. ஏய் சரஸ்வதி சரஸ்வதி, இருங்க, பொறுமையா இருங்க, எல்லாம் நல்லதா நடக்கும்னு சொன்னேன்ல. வசு, பொழுது போகுது, இன்னும் விளக்கேத்தலையா? தோ நான் இப்போ ஏத்திடுறேன் அத்தை. நெல்லு. நான் வசுவை தானே எப்பவும் விளக்கேத்தணும்னு சொல்லிருக்கேன். வசுவை ஏத்துட்டோம். இல்ல அத்தை, இன்னைக்கு நான் ஏத்துறேன், நாளைக்கு வசு ஏத்துட்டோம். இதெல்லாம் யார் முடிவு பண்ணது? இல்ல அத்தை, ஆளுக்கு ஒரு நாள் ஏத்தலாமேன்னு. எல்லாத்தையும் உன் இஷ்டத்துக்கே செய்ய ஆரம்பிச்சிட்டியா? நான் எது சொன்னாலும் அதுக்கு எதிரா பண்றதே உனக்கு வேலையா போச்சு இல்ல? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. இந்த வீடு ஏன் இப்படி எல்லாம் மாறி போச்சுன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு வார்த்தை சொன்னா அது அப்படியே நடக்கும். இப்ப நான் என்ன சொல்றேனோ அதுக்கு எதிரா தான் எல்லாருமே நடந்துக்கிறாங்க. இந்த வீட்ல என் வார்த்தைக்கு இருந்த மதிப்பு மரியாதை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. ஐயோ அத்தை,
அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. என்ன வசு ஆ. உன்னால செய்ய முடியுமா முடியாதா? இல்ல ஆண்டி, நான் செய்யறேன். இப்பவே விளக்கேத்துறேன் ஆண்டி. அம்மா மும்பை போகணும்னு சொல்லியிருந்தலம்மா, இப்போ கிளம்பிட்டேன். ரெனியூவல் முடிச்சுட்டு நாளைக்கு ஈவினிங் ஃப்ளைட்டில் வந்துடுறேம்மா. சரிப்பா, பத்திரமா போயிட்டு வா. சரி.